ஓவியா ஓவியா தான் எங்களுடைய புதிய நடுத்தொடர் பார்த்த ஞாபகம் இல்லையோ தொடரோட கதாநாயகி. ஓவியா வந்து ஒரு ஓவியா சொல்லும்போது, ஒரு ஓவியம் சொல்லும்போது அழகான ஓவியம் பார்த்து ரசிப்போம். ஓவியம் அந்த மாதிரி ஒரு அழகான பெண், பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு பெண். ஒரு குடும்பத்தில் மருமகளா போறா. ஆனால் அந்த குடும்பத்தில் எல்லாரும் கட்டி வைத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த குடும்பத்தில் போல, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நடுவில் பிரச்சனை உண்டாக்கி அந்த குடும்பமே பிரிக்கிறதுக்காக தான் ஒரு குடும்பத்துக்குள்ளே நுழையிறா. அந்த குடும்பத்தில் இருக்கிற அன்பான ஒரு கணவர், ஒரு தாய் போல் இருக்கிற ஒரு மாமியார், ஒரு அழகான ஒரு துருன்னு இருக்கிற ஒரு பெண், ஒரு நாத்தனார், ஒரு நம்பிக்கையோட பாசமுள்ள ஒரு குழந்தையார், தந்தைங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறது சித்தப்பா, இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஓவியா மேலே உயிரே செலுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கும்போது ஓவியா ஏன் அந்த குடும்பத்தில் போய் எல்லாரும் பிரிக்கணும்னு முயற்சியில் இருக்கிறா, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, அந்த மாதிரி தான் அதை நோக்கி தான் இந்த கதையே போது. எங்கள் பார்த்த ஞாபகம் இல்லையும் டைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் வந்து ஹீரோயினுடைய டைட்டில் பேஸ் பண்ணி தான் சீரியல்ஸ் வரும் மேக்ஸிமம். ஆனால் நாங்கள் வந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ சொல்லும்போது அந்த அந்த டைட்டிலே கொஞ்சம் மர்மம் இருக்கும். பார்த்த ஞாபகம் இல்லையோ சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்து புதிய பறவையில் அந்த ஒரு பாட்டு பார்த்த ஞாபகம் இல்லை பாட்டு ஞாபகத்துக்கு வரும். அந்த பாட்டுக்கு பின்னாடி எத்தனை மர்மங்கள் இருந்தது, அதே மாதிரி இந்த டைட்டிலுக்கு பின்னாடி அவ்வளோ மர்மங்கள் இருக்கு. கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த தொடர் வரப்போது மார்ச் 5ஆம் தேதி முதல் இரவு 9:30 மணிக்கு, திங்கள் முதல் வியாழன் வரை. இந்த டீசர்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த டீசர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த டீசர்ஸ்ல வந்து பாட்டோட ஓப்பனிங் ஹம்மிங், அந்த ஹம்மிங் தான் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் முழு பாடல் இது வரைக்கும் போடலை. பட் அந்த ஹம்மிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபோன் பண்ணி என்னங்க அந்த ஹம்மிங் அவ்வளோ கேட்சியாக இருக்குது, ஏதோ மனசில் நிற்கிறது, எங்களே அறியாமல் நாங்கள்லாம் அந்த ஹம்மிங் பாடிட்டே இருக்கோம். அந்த அளவுக்கு இருக்குது, ஒரு மர்மம் தெரியுது, அது என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அந்த அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வியாழன் வரை இரவு 9:30 மணிக்கு பார்த்து ஞாபகம் இல்லையோ ஒரு தொடர் ஆரம்பிக்க போது அதில் நான் நடிக்கிறேன். ஓவியாக நான் நடிக்கிறேன், பார்த்து மறந்துடாதீங்க. என் பேர் பிரியன். ஆபோன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். ஃபிலிம் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனால் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பொருளாதார பிரச்சனைன்னு வரும். அந்த வகையில் சீரியல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். 3 சீரியல் மெகா பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி சன் டிவியில் தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிற ஒரு சீரியல் பண்ணேன். அதுக்கப்புறம் கலைஞர் டிவி ஆரம்பித்தோன்னா முதல் சீரியல் மகராசி, அந்த சீரியல் டேரக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படிங்கிற சீரியல் டேரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீரியல் வந்து குஷ்மேடம் தயாரிக்கிறாங்க, அவங்களே ஹீரோயினே நடிக்கிறாங்க. அவங்களுடைய பேர் வந்து கேரக்டர் பேர் ஓவியா. இந்த சீரியலுக்கு வந்து டேரக்ட் பண்ணுறதோட திரைக்கதை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. கதை குஷ்மேடம் எழுதியிருக்காங்க. நானும் என்னுடைய நண்பர் மாரிமுத்துங்கிறவரும் திரைக்கதை எழுதி டேரக்ட் பண்ணுறோம். ரொம்ப அருமையான கதை, ரொம்ப வித்தியாசமான முறையில் ரொம்ப ஃபேமிலி சென்டிமெண்ட்டோடு கலந்த ஒரு த்ரில்லரை மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசாக பண்ணணுன்னு ஆசைப்பட்ருக்கோம். ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சுற்று வட்டாரத்தில் பல இடங்கள் எடுத்துகிட்ருக்கோம். அதுபோக கோயம்புத்தூர் ப்ளஸ் ஏலகிரி இந்த மாதிரியான இடங்களில் எடுத்துருக்கோம். ஒவ்வொரு கதையும் ஒரு ஏரியாவில் நடக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அருமையான முறையில் வந்திருக்கு. ஒரு 100 எபிசோடுக்கு அப்புறம் ஒரு ஃபாரின் போகக்கூடிய பிளான்லாம் இருக்குது. இந்த கதையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை தீக்கிறவளாம் இல்லை, ஆனால் அவங்களுக்கே மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனைக்காக தான் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து அந்த பிரச்சனையை எப்படி வந்து சால்வ் பண்ணுறாங்க, தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து அந்த எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறதா கதை. நிச்சயமாக வழக்கமான சீரியலாக எதுவும் இருக்கவே இருக்காது, வித்தியாசமான சீரியலாக இருக்கும்.